100 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 100 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். 2 மாதங்களில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாகிகளை நியமிக்க திட்டமிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கட்சியில 28 சார்பணிகளும் விரைவில் உருவாக்கப்பட இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன விவரம் சந்தானம்? தமிழக வெற்றிக் கழகத்தில் 100 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார். 2 மாதங்களில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாகிகளை நியமிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், கட்சியில 28 சார்பணிகளும் விரைவில் உருவாக்கப்பட இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கூடுதல் விவரம் என்ன சந்தானம்? ஆனந்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக கட்சியினுடைய உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் பணியை தமிழக வெற்றி கழகம் மிக தீவிரமாக தொடங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் முடிவடைந்த உடனே பாத்தீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டமாக தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த பணிகளை முடித்து 2 மாதங்கள்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்த பின்பு கட்சியின் சார்பாக இந்த உட்கட்டமைப்பு சார்ந்த சார்பணிகளை நியமனம் செய்ய கட்சி தலைமை நியமனம் முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவில் 23 சார்பணிகளும் அதிமுகவில் 18 சார்பணிகளும் இருக்கக்கூடிய சூழல தமிழக வெற்றி கழகத்துல 28 சார்பணிகள் உருவாக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இந்த சார்பணிகள் தான் கட்சியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிர்வாகிகளாக இருப்பதன் காரணமாகவே அவருடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் கட்சியினுடைய கொடியிலேயே 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வகையில தற்போது 28 சார்பணிகள் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று திமுக அதிமுக தற்போது 2 தொகுதிகளுக்கு அல்லது 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என புதிதாக மாவட்டங்களை உருவாக்கக்கூடிய பணி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல 100 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவதாகவும் அதே போன்று 28 சார்பணிகள் என ஒட்டுமொத்தமாக 3 லட்சத்திலிருந்து 3,25,00,000 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த 4 மாதங்களுக்குள்ள முடிப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணியை தீவிரப்படுத்தவும் உறுப்பினர்களாக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் பணியையும் வழங்கவும் திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த 4 மாதங்கள்ல கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பணிகளை முழுமையாக முடித்துவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை மிக விரைவாக தொடங்கலாம் என்று கட்சி தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதியாக ஒருவர் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு வீதியிலும் பூத் கமிட்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்கும் வகையில இந்த நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கான முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.